குக்கர் சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாது? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு உணவுல இருக்கிற ஆக்ஸிடைஸ்ட் பொருள் தான் நமக்கு ஜீரணமாகும். வெந்தது ஜீரணமாகும். ஆனா, அத வேக வைக்கிற அந்த ஒரு தானியத்துக்கோ, அந்த ஒரு அரிசிக்கோ, அந்த ஒரு காய்கறிக்கோ அது ஆக்ஸிடைஸ்ட் ஆகணும். அந்த பொருள்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளிய போகணும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஓப்பன்ல கொதிக்க வைக்கும்போது அந்த பொருள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிய போகும். ஆக்ஸிஜன் உள்ள வரும். இதான் கொதிநிலை. இந்த கொதிநிலையில கொதிச்சுட்டு வேகுற பொருள்ல நம்ம சாப்பிட்டா அந்த பொருள் நல்ல சர்க்கரையா உடம்புக்குள்ள போகும். இது நீங்க குக்கர்ல சமைக்கும்போது அந்த பொருள் வெந்திருக்குமே தவிர, ஆனா அதுல ஆக்ஸிஜனே இருக்காது. வெந்த பொருள் ஜீரணமாகுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. வேகாத பொருளும் நமக்கு ஜீரணமாகும். எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான எந்த ஒரு பொருளையும் மண்ணிலிருந்து விளைக்கும் போதே, விளைச்சல் இருக்கும்போதே நம்ம அந்த பொருள எடுத்து சாப்பிடும்போது, அந்த பொருள் நம்மளுக்கு ஜீரணமாயிடும். ஆனா 24 மணி நேரத்தில அந்த பொருள் காஞ்சதுக்கு அப்புறமா, அத நம்ம ஆக்ஸிடைஸ்டு பண்ணி தான் சாப்பிடணும். அந்த ஆக்ஸிடேஷன் தான் முக்கியம். அந்த ஆக்ஸிடேஷனுக்காக தான் நம்ம கொதிநீரில கொதிக்க வச்சு, ஓப்பன்ல கொதிக்க வச்சு வேக வைக்கிறோம். இது குக்கர் சாப்பாட்டில் நடக்காது. அதனால தான் குக்கர் வேண்டான்னு சொல்றோம்.